ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்னைக்கு பீச்சுக்கு போகிறோம். ரெடி ஆயாச்சு. எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஜெஸ்வின் ஹாய் சொல்லு. ஓகே, நாங்கள் பீச்சுக்கு போய் உங்களை மீட் பண்ணுறோம். பாய் பாய். ஒரு வழியாக எல்லோரும் பீச்சுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இது என் அக்கா பையன் ஜோயல். ஆக்சுவலி இந்த விலாகே இவனால தான் போட்டேன். ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தான், சித்தி விலாக் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி பீச் விலாக் போட்டுட்டோம். நாங்கள் வந்து சேர்கிறதுக்குள்ளே செம இருட்டாயிடுச்சு. ஸோ ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு வர வழியில். இங்கே வந்து பார்த்தா இருட்டில் பீச்சே கண்ணுக்கு தெரில. அப்படியே நடந்து போனோம். நிறைய கடைங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டே நடந்தோம். இது என் அக்கா ஃபேமிலி, என் அக்கா பெரியத்தா, இது ஜோயல், இது ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டிருக்கிறது சின்ன பையன் ஜெஸ்வின், இது என் பையன் ஆர்வின். அப்புறம் ஒரு இடத்த பிடிச்சி கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துட்டு இருந்தோம். அப்படியே நின்றுக்கிட்டே பீச்சை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இருட்டுலையும் ரொம்ப அழகாக இருந்துச்சு பீச்சு. இந்த பீச் வந்து சைட் பீச்சு. இது வந்து ஈசிஆர் ரோட்டில் இருக்குது. அண்ட் இந்த பீச் வந்து பார்க்கும்போது பழைய நினைவுலாம் அப்படியே வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இங்கே வருவோம் இந்த பீச்சுக்கு. அப்படியே நின்றுட்டுருக்கும்போது அக்கா பசங்க வந்து சித்தி வாங்க தண்ணிக்குள்ளே போகலான்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டானுங்க. தண்ணிக்குள்ளே போயிட்டு அலையில் நல்லா காலை வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தோம். அலை எவ்வளோ அழகாக வந்துட்டு போது பாருங்க. குட்டீஸ் எல்லோரும் பீச்சை பார்த்ததும் செம்ம ஜாலியாகிட்டாங்க. ஆக்சுவலி என்ன பிளான்னா ஈவினிங் சீக்கிரமாக வந்து பசங்க எல்லாரையும் பீச்சில் நல்லா விளையாட வச்சு கூட்டிகிட்டு போகலான்ட்டு தான் இருந்தோம். பட் வந்து சேரவே லேட்டானதால் இருட்டுக்குள்ளே யாரையும் தண்ணியில் ரொம்ப விடலை. ஸோ காலை மட்டும் நினச்சி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சேடாக இருந்தாலும் அலையிலேயே நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. இது எங்கள் பெரியத்தான் கடலோரத்தில் ஜாலியாக வாக்கிங் போயிட்டுருக்காங்க. சரி, நம்மளும் அப்படியே கரையோரமாக நடந்து போகலான்னு அப்படியே கரையோரமாக நடந்து போயிட்டே இருந்தேன். அலைகள்லாம் நல்லா அழகாக வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஏதோ ஒன்று கடலுக்குள்ளேருந்து கூட்டமாக வெளியே வந்துட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சுங்க. கிட்ட போய் பார்த்தா நிறைய நண்டு எக்கச்சக்கமாக வந்துட்டு போச்சு. பட் என்னால் கிட்ட போனால் எல்லாம் உள்ளே ஓடிடுதுங்க. ஸோ 1, 2, 3 தான் கேமராவில் காட்ட முடிஞ்சிச்சு. அது தெரியுது பாருங்கள். ஆனால் நாங்கள் நிறைய நண்டு வந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு பார்க்க. நண்டெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்பாடின்னு போய் உட்காந்தேன்.
அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச சோளம். பீச்சுக்கு போனாலே இந்த சுட்ட சோளம் வந்து ஃபேமஸ்ஸு. எப்பயும் வாங்கி சாப்பிட்றது தான். சூப்பராக இருந்துச்சு சோளம். அப்படியே பீச்சை பார்த்துக்கிட்டே சோளத்தை கொறிச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்களும் பீச்சுக்கு போனால் சோளம் வாங்கி சாப்பிடுவீங்களான்னு சொல்லுங்கள். என் பையன் ரொம்ப நேரமாக அம்மா ஏதோ ஒன்று குத்துதுமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான். என்னடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தா அவனுக்கு கீழே ஒரு நண்டு செத்து போய் கிடந்துச்சு. இந்த நண்டை வச்சு குட்டீஸ் எல்லாம் ஒரே விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நண்டை தூக்கி போட்டாச்சு. அடுத்தது காரப்பொரி வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அடுத்து பஜ்ஜியும் பெரியத்தா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. வாழைக்காய் பஜ்ஜி என் பையனோட ஃபேவரெட்டு. இது காரப்பொரின்னு சொல்லுவாங்க, வேர்பூரி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஐட்டம் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ. உங்கள் எல்லாருக்கும் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ பிடிக்குமான்னு சொல்லுங்கள். ஒரு கையில் பஜ்ஜி, இன்னொரு கையில் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ. ரெண்டுத்தையும் சாப்பிட்டுக்கிட்டே கடலை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஜாலியாக இருந்துச்சு. அங்கே பாருங்கள், நண்டு எல்லாம் திரும்பவும் வெளியே வந்துட்டு போகுது. நிறையா நண்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு எங்கள் பெரியத்தா வந்து இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நீட்டினாங்க. ஆமாம், பெரிய மீன் எதுவும் கடல்லேருந்து வெளியே வந்து கிடந்துச்சு, செத்த மீன். அதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டுட்டோம். என் பையனும் நானும் அப்படியே பேசிக்கிட்டே கடலை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஜாலியாக இருந்துச்சு. அக்காவும் அக்கா பசங்க எல்லோரும் பீச்சில் விளையாட போயிட்டாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு பின்னாடியிலேருந்து பொறியாக வந்துச்சு. என்னடா இதுன்னு பார்த்தா பின்னாடி சோளத்தை சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்கிறது தான் என் அண்ணன். எங்கள் அண்ணன் தான் எங்களை எங்கே கூட்டிகிட்டு வந்தான் காரில். பேசிக்கிட்டு இருக்கும்போதே என் பையன் மண்ணாடி போட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தான் என் மேலே. அப்படியே எங்கள் அண்ணன் வந்து சரி கிளம்புவோமா அவ்வளோதானா அப்படின்னா, நான் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி திரும்பவும் ஒரு கடலுக்குள்ளே போயிட்டு விளாண்டுட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் உள்ளே போனேன். நம்மளை யார் வீடியோ எடுக்க போகிறான், நம்ம வீடியோ எடுத்தால் தான் உண்டுன்ட்டு நானே என் செல்ஃபி கேமரா வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே பீச் ஃபுல்லாக கவர் பண்ணி வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். பீச்லேயும் எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கடைகள்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி லாஸ்ட்டாக ஒரு வாட்டி தண்ணிக்குள்ளே போயிட்டு அப்படியே காலை நினச்சிட்டு வரலான்ட்டு போனோம். பசங்கள்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக பீச் vlog சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டோன்ட்டு எல்லோரும் பேசிக்கிட்டே இருந்தோம். பசங்க எல்லோரும் ஜாலியாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க சக்ஸஸ்னு. வெற்றிக்குறி போட்டு அங்கேருந்து கிளம்புனோம். அப்படியே வந்தோம் வெளியே. பீச் இது இல்லாமல் முடியாது. எஸ், ஐஸ்கிரீம். எல்லோரும் ஒரு குச்சி ஐஸ் வாங்கி கையில் வச்சு சாப்பிட்டுக்கிட்டே அங்கேருந்து கிளம்புனோம். ஃபைனலி பீச் vlog சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இவ்வளோ நேரம் இந்த vlog பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். Okay friends, bye bye. See you later. Thank you all.